அக்கா எங்க வீட்டுக்கு 2-3 கம்பெனிஸ் வந்து சைட் சர்வே பண்ணி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்கக்கா. அதுல ஒரு கம்பெனி 2 lakhs கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கம்பெனி 2.5 போட்டு கொடுத்துருக்காங்க, இன்னொரு கம்பெனி 2.45 போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா 3 பேருமே 3 கிலோவாட்டுக்கு தான் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 lakhs கொடுத்துருக்காங்களா அந்த கம்பெனி சூஸ் பண்ணி நான் சோலார் இன்ஸ்டால் பண்ணலாம்னு இருக்கேன்க்கா. இப்போ உங்க வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா கம்மியான பிரைஸ் தர கொட்டேஷனை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. உங்க வெண்டார் கொடுத்துருக்க கொட்டேஷன்ல நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேனல், லேட்டஸ்ட் டெக்னாலஜியான என் டைப் டாப்கான் பேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அண்ட் எவ்வளோ இயர்ஸ் வாரண்டி, என்ன பிராண்ட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர், குவாலிட்டியான மெட்டீரியல் அண்ட் முக்கியமா கரோஷன் ரெசிஸ்டன்டான மெட்டீரியல்ஸா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளவு விண்ட் ஸ்பீடை வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்களான்றத பாத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்து இன்வெர்டர், பிராண்டட் இன்வெர்டர் கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு எஃபிஷியன்சி, எவ்வளவு இயர்ஸ் வாரண்டி இதை மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா அந்த பிராண்டுக்கு உங்க ஏரியால சர்வீஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்து எர்த்திங், ஏசி எர்த்திங், டிசி எர்த்திங் அண்ட் லைட்டிங் அரெஸ்ட் இருக்குன்னு செப்பரேட் எர்த்திங், இதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா வெண்டார் செலெக்ஷன், நீங்க சூஸ் பண்ணிருக்க வெண்டார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஆர் எம்என்ஆர்இ அப்ரூவ்ட் அத்தரைஸ்டு வெண்டாரா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேக்கா, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்க கொட்டேஷன்ல இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிறேன். 25,000 ரூபாயை சேவ் பண்றேன்னு 25 வருஷம் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. சோலார் ஃபார் யுவர் சோல், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இஸ் அவர் கோல்.